ஹாய் மக்களே! இன்னைக்கு வந்து இறால் வச்சு ஒரு புளி தொக்கு தான் பார்க்க போறோம். இது வந்து சுட சுட சாப்பாட்டுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு நான் கொஞ்சமா தான் ப்ரான் எடுத்திருக்கேன். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 ஆனியன நீள வாக்குல ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சம் பூண்டு இதையும் கட் பண்ணி எடுத்து தனியா வச்சுக்கலாம். அது இல்லாம கொஞ்சம் வந்து இஞ்சி இந்த மாரி நீள வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் எடுத்து நம்ம தாளிப்புக்கு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல நீங்க நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அதுல ஆனியன வந்து ஆட் பண்ணிட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணி வச்சிருந்த பூண்டு இதையும் வந்து சேர்த்து கோல்டன் ப்ரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு அதையும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில கொஞ்சம் கடுகு, சோம்பு 2யும் போட்டு பொரிஞ்சு வந்ததுமே எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை 2யும் போட்டு தாளிச்சுருங்க. அதுக்கப்புறம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி, இத போட்டு நீங்க வதக்கும்போதே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த டைம்ல கொஞ்சம் மல்லித்தூளு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர். நான் இது 2 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் ஆட் பண்ணல. இத ஒரு கிளறிட்டு, இது கூடவே வந்துட்டு கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. என் பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதால நான் கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புளி தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு, வதக்கி எடுத்து வச்சிருக்க பூண்டு, வெங்காயம் இது 3யுமே ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா, சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு கொஞ்சம் திக்கான கிரேவி ஸ்டேஜ்ல வரும். இந்த டைம்ல வந்துட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க ப்ரான் இந்த இறால வந்து ஆட் பண்ணிட்டு, இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பால் இதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய வந்து அரைச்சு முழுசா சேர்க்காதீங்க. தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது கூடவே வந்துட்டு ஒரு பிஞ்ச் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா மல்லி இலைகள் தூவி லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிரும். இதுல வந்து நீங்க மீன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.